குடும்பம் தான் ஜெயிக்கும். தனி மனிதனாக ஒரு ஆண் ஜெயிக்கவே முடியாது. அதனால நம்ம கிண்டலா பேசினாலும் சீரியஸா பேசினாலும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு உலகம் இல்லை என்றால் ஆண்கள் உலகம் வேஸ்ட் தான். விருச்சிக பாகம் 4ஆம் பாவமா வருது அப்படின்னு சொன்னா அந்த 4க்கு 7 பார்க்கணும். அந்த பாவகத்தின் அதிபதி எங்க அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு 7ஆம் பாவகத்தை பார்த்து அந்த பிரச்சனை என்னவோ அதற்குண்டான தீர்வுகளை நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நம்ம கொடுக்குறோம். மந்திரம்னா என்ன, உடனே சமஸ்கிருதத்தை சொன்னதான் மந்திரம் பழிக்கும், தமிழ்ல சொன்னா மந்திரம், அடுத்து அந்த கான்ட்ரவர்சிக்குலாம் போகாதீங்க. நான் சொல்ல மாதிரி மனதை திரைப்படுத்தக்கூடியதுதான் மந்திரம். தொழில் ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிறோம், ஒரு குழந்தை ஸ்கூல்ல சேர்த்துறோம், ஒரு வெளியூர் பிரயாணம் போறோம், எல்லாமே இந்த அரசு ஊன் அப்படிங்கிறது 200% வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நவகிரகா வழங்கும் ஜெயம் மைத்ரி பிரசன்ஸ் 2வது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ஜோதிட கருத்தரங்கத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் குருஜி மருதமலை குருஜி ஐயா அவர்களே, நவக்கிரகா என்ற ஒரு ஜோதிட கதம்பத்தை தொடங்கி 2வது கருத்தரங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி, எல்லாரும் அந்த அம்மாவை மாதாஜி அப்படின்னு சொல்றாங்க, அடுத்து பிரித்தியங்கரா தேவின்னு சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க, சொல்றாங்க. இதுல மாதாஜி மைதிலி அவர்களே, இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய என் ஆருயிர் நண்பன், என் இருதயத்துக்கு சொந்தக்காரன் பால முருகன் அவர்களே, மற்றும் என்னுடைய நண்பர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் வணங்கும் வடநாட்டு சித்தர் சாது சிவபுர சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப மிக அற்புதமான ஒரு கருத்தரங்கத்தை கோயம்புத்தூர்ல 2வது கருத்தரங்கமா இதை கொண்டு நடத்துறாங்க. ஒரு கருத்தரங்கம் நடத்துறது அப்படின்றது ஒரு எளிதானதல்லதான். ஆனா இன்னைக்கு ஆங்காங்கு இருக்கக்கூடிய, அதாவது தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல கூட ஒரு ஜோதிட சபையை, ஜோதிட சங்கத்தை கூட்டி ஜோதிடத்தை வளர்க்க வேண்டும் என்ற சீரிய சிந்தனையிலே பலரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. ஆனால் அதே நேரம் இந்த ஜோதிடத்துக்குள்ள புதுசு புதுசா முளைச்சுக்கிட்டு பெரியவங்க கொடுத்த சித்தாந்தத்தையே மாத்திரலான்ற ஒரு சிந்தனையில உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அவங்களை நினைச்சா தான் வருத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம முன்னோர்கள் கொடுத்த அந்த சாராம்சத்தை மாறாமல் ஆய்வு செய்து ஒரு கருத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் அது வரவேற்கக்கூடியது, வாழ்த்துக்குரியது. ஆனா பாவகத்தினுடைய தன்மையே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை அது யாருமே கையில் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதை கையில் எடுத்தாலே சிக்கலாயிரும். இப்ப ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு ரிஷிகளுடைய வழிமுறைகளை கையாளுகிறார்களா என்றால் இல்லை. அப்படி கையாட்டாங்கன்னா இவங்க ஒரு பலன் சொல்ல முடியாது. பலன் சொல்லுவதற்கு எளிமையான, மக்கள் வாழ்வியலுக்கு தேவையான ஒரு விஷயத்த யார் மூலமா, பராசரருடைய வழிமுறையைத்தான் நம்ம பின்பற்றி எல்லாமே பலன் சொல்றோம். இதுல அதே நேரத்துல இதை நம்ம சொல்லி ஆகணும். எப்படின்னா, பராசரர் முறையை பின்பற்றி பலன் சொல்லுவதில் யாருக்கும் தவறு வராது, மக்களுக்கு ஒரு நல்வழி காட்டலாம் அப்படின்றது ஒரு இது. இதுல இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும். ஏன்னா சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா, தகுதி இருக்கானா? இருக்கு, அப்படிதான் சொல்லணும்.
என்னன்னா எல்லாருமே சிஸ்டமேட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் சிஸ்டம் சிஸ்டம்னு உள்ள புதுசு புதுசா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் அப்புறம் வர்றேன் சப்ஜெக்ட்டுக்கு. இந்த புதுசு புதுசா சிஸ்டம்னு கொண்டு வந்தா அதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. எப்படின்னா, இப்ப நம்ம பாரம்பரியத்தை எல்லாம் வந்து படிச்சு பலன் சொல்லி அதுலயும் வாக்கியம் திருக்கணிதம் என்ற 2 முறையில ஜோதிட பெருமக்கள் எல்லாருமே இப்ப வாக்கியத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன குறைஞ்சு போயிட்டாங்க? அந்த காலத்துல வாக்கியத்துல தான் சரியான பலன் சொல்லியிருக்காங்க. நான் அப்படிப்பட்ட பெரியவர்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். சாதாரண விஷயம் அல்ல. நிறைய பேர்த்த சந்திச்சிருக்கேன். நான் ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கும்போது பழகிட்டு இருக்கும்போது அந்த 80 to 87 எல்லாம் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜோசியர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் அதாவது அமைதியா ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருப்பேன். அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க பேசுறத கேட்கணும். அவங்க எந்த ரீதியா அந்த பலனை எடுத்து சொல்றாங்க. அப்ப அவங்ககிட்ட ஒரு திறமை இருந்தது. சரி, திருக்கணித ஜோசியர்கள் இருக்காங்க, அவங்க இதுல சளைச்சவங்களா, அவங்களுக்கு தான் பலன் சொல்றாங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் பலன் சொல்லும்போது பலன் சொல்றாங்க. ஒரே ஒரு வாடிக்கையாளர், ஒரு கஸ்டமர், அவன்கிட்ட வந்து சார் நீங்க சொன்னது மாதிரி அப்படியே நடந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது அவன் அடையக்கூடிய அந்த ஆனந்தமும் கருவமும் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய வாழ்த்து, பரிசு. கோடி கோடியா கொடுத்தா கூட அவன் சந்தோஷப்பட மாட்டான். ஒருத்தன் வந்து நீங்க சொன்னது எனக்கு நடந்துருச்சு சார், சூப்பரா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாலே போதும். இப்ப இவர் இருக்காரு, மருதமலை குருஜி இருக்காரு. இப்ப அவர்கிட்ட ஜோதிடம் தெரியும் அவருக்கு. ஆனா அதோட அவரு தாந்திரிகளுடைய வழிமுறைகளை வந்து வழிபாட்டு முறைகளை அவர் சொல்லும்போது அது பலருக்கு பயன்படுது. இது இப்படியும் செய்யலாம். ஆனா சிஸ்டமேட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்தா என்ன செய்யணும்? அதுக்கு நிறைய சாரம்சம் இருக்கு. இப்ப KS கிருஷ்ணமூர்த்தி என்ன செஞ்சாரு? KP சிஸ்டம், கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்னு கொண்டு வந்தார். ஆனா ஜோதிடத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு வித்துட்டது யாரு அப்படின்னா KSK தான். இப்ப பாரம்பரியத்துல வந்து பராசரர் ஒவ்வொரு பாவத்தினுடைய காரகத்துவத்தை எடுத்து எப்படி கிரகத்தினுடைய காரகத்துவத்தோடு இணைத்து பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்ன நிலைய எல்லாருமே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா? அதை எடுத்து இணைச்சு சொல்வதற்கு யாருக்கு தெரியல. இப்ப காலையில ரத்னகுமார் பேசினார். 10ஆம் பாவத்தை எடுத்து ஒவ்வொரு பாவத்தோட இணைச்சு அவர் பலன் சொன்னார். இப்படி இந்த ஒரு பாவத்தை இன்னொரு பாவத்தோடு இணையும் போது ஏற்படக்கூடிய பலாபலன்களை சொல்வதற்கு கத்துக்கணும். அப்ப ஒரு கிரகம் இருக்கு. இப்ப சனி பகவான் 4ல இருக்கார், அவனுக்கு இல்ல 4ல சுக்கிரனே சனி சாரத்துல இருக்கார், இப்படி வச்சுக்கிடுவோம். இப்ப நீ பிறக்கும் போதே மாட மாளிகையில ஒரு பெரிய ஒரு அரண்மனையில பிறந்தன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப பிறக்கும் போது அவன் பிறந்த வீடு எப்படி இருக்கும்? ஒரு ஓடு ஓட்ட வீடு, ஒரு கூரை வீடு, ஒரு தகர வீடு தான். அதுலயும் டெக்னிக்கா எடுக்கணும். எப்படின்னா, இப்ப கடகத்துல போய் ஒரு கிரகம் உட்காருது, 4ஆம் பாவாதிபதியா இருக்கலாம். 4ஆம் பாவாதிபதியே கடகத்துல போய் உட்காருதுன்னு வைங்க. இப்ப அவன் பிறந்த இடத்தை நீங்க எடுக்கணும். நீ எப்படிப்பட்ட இடத்துல பிறந்திருப்பான் அப்படின்றத எடுக்கணும். இப்ப அதே இதுல ராகுவை கூட்டு போய் வச்சுக்கோங்க. இது 4ஆம் பாவம் ஆகி அல்லது 4க்குடைய சனி ஆகி சனியோட சாரத்துல ராகு போய் கடகத்துல உட்கார்றாரு. இதை எப்படி எடுக்கிறது? அப்ப ராகுனா தாத்தா. அப்ப இவங்க தாத்தா கட்டின வீட்டுல அதுல ஒரு லைன் வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுல தான் அவங்க பிறந்திருப்பாங்க. கடைசியில கேட்டாட்டே அந்த சொத்து பங்காளிகளுக்கு பிரிக்கப்படாமே இன்னைக்கு வரை கிடக்கான்னு பாருங்க, அப்படியே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தை இந்த பாவத்தோடு இணைக்கும் போதுதான். இப்ப 4ஆம் பாவத்தை பத்தி இப்ப இந்த 6, 8, 12 அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அப்ப சிவாமேகநாதன் யாரு என்னை வந்து அதாவது என்னைய வழி நடத்துனதுல என் மீது பாசம் வைத்து பற்று வைத்து எல்லா இடங்கள்லையும் என்னை வந்து தூக்கி பிடித்த ஆன்மாக்கள்ல 2 பேர் யாரு? ஒண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மகரிஷி, அவர் தான் தயானந்தலால் ஜோதி. அந்த காலத்துல என்னைய எல்லா இடத்துலையும் கொண்டு போய் உட்கார வச்சு பேச வைப்பார். இன்னொன்னு
நான் பேசுறத அழகு பார்த்தவர் யாருன்னா சிவாமேகனார். ஒரு அற்புதமான ஞானி. ஜோதிடத்துல ஒரு பெரிய இலக்கணத்தை படைச்சவர் சிவாமேகனார். அவர் என்ன செய்வாரு, நான் எங்கேயாவது மீட்டிங் போறேன்னா சரி எனக்கு ஃபோன் பண்ணுவாரு. உடனே நீ வரையாடா வர்றேனே அப்படின்னா சரி ஆளா வந்துருவார். அவர் தான் ஜோதிட தாமரையுடைய முதல் ஆசிரியர். அவர் தான் ஆரம்பிச்சார். அப்ப அவர் சொல்றாரு, டே இந்த 6, 8, 12 பத்தி ஒரு கட்டுரை எழுதேன் அப்படின்றார் இனிய. அப்ப அந்த 6, 8, 12க்கு நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கடமை என்பது 6ஆம் இடம், என்ன கண்ணியம் என்பது 8ஆம் இடம், கட்டுப்பாடு என்பது 12ஆம் இடம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த தலைப்புல அழகா இந்த 6, 8, 12 இருக்கக்கூடிய அற்புதங்கள். நம்ம என்ன சொல்றோம், 6ல போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம், 8ல போயிருச்சு, 12ஆம் இடத்துல நின்றுச்சு. இந்த 6, 8, 12ஆம் பாவங்கள் இல்லை என்றால் நம்மளால் இயங்க கூட முடியாது, இயங்கவே முடியாது. அதுக்குள்ள என்ன அற்புதங்கள் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல 12 கட்டங்கள் தான். இதை மீறி நான் 16 கட்டத்தை பிரிச்சேன், 24 கட்டத்தை பிரிச்சேன். நான் பிரிச்சு பார்த்தேன், ஓடலாம் முடியல. அப்ப என்ன வேலை எனக்கு? ஏன்னா இதை 16 கட்டத்தை நம்ம பிரிக்கலாமா, 16ஆ கொண்டு போவேன். எங்க 27 நட்சத்திரத்தை எப்படி பிரிக்கிறது? இருக்கிறது 27 நட்சத்திரம், நமக்குன்னு ஒரு நட்சத்திரம் தெரியணும்ல. அப்ப இந்த அம்மா அழகா பட்டைய மாதிரி எழுதி வச்சு போயிட்டான். 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகம் தான். இது உருண்டோடுறதை வச்சு தாண்டா ஒரு மனிதனுடைய விதி அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க பார்த்த பார்வையை ஆய்வா நமக்கு கிரந்தமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை நம்ம எடுத்து இதுதான் பெருசு, இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லல. நமக்கு எந்த வழிமுறைகளை எல்லாம் எடுத்து பேச முடியுமோ. எதுக்காக பேசுறோம்? இவன் நான் காசு தருவான்னு பேசக்கூடாது. ஜாதகம் பார்க்க வர்றவன் நமக்கு இவன் காசு தருவான், இவன் ஒரு 5000 ரூபாய் தருவான், இவன் 1 லட்சம் ரூபாய் தருவான், அதுக்காக இவனை வந்து இப்படித்தான் பேசணும் அப்படிலாம் பேசக்கூடாது. வர்றவே நல்லா இருக்கணும். இது சென்டென்ஸ் என்னன்னா, நம்ம மனசுல எவன் வந்து உட்கார்ந்தாலும் சரி இவன் நல்லா இருக்கணும், இவனுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நவக்கிரகத்தை நினைச்சு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நவக்கிரகத்தை வணங்கிடணும். காலையில ஜோசியர்கள் என்ன செய்யணும், நீ உன் குலதெய்வத்தை கும்பிடுறியோ கும்பிடுறியோ, உன் தாய் தகப்பனை வணங்குறியோ வணங்கலையோ, ஆனா நவக்கிரகநாதர்களை வணங்கி, ராசிநாதர்களை வணங்கி, அந்த திதியோங்கத்துக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நீங்க தொடங்கி பாருங்க. நவக்கிரகம் உங்க நாவல உட்காந்து பேசும். நீங்க படிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க போய் டெய்லி, ஆனா அதுக்காக படிக்காம இருக்கக்கூடாது. நீங்க டெய்லி ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாவது படிக்கணும். ஒரு காலகட்டத்தில எல்லாம் நைட்டு 3 மணி வரைக்கும், அப்ப நான் வந்து சொல்றதெல்லாம் 80 86 எல்லாம் பாத்தீங்கன்னா, கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னாடி எங்க மிஸ்ஸஸ் எல்லாம் நைட்டு 3 மணிக்கு அந்த சிட் அவுட்ல இருந்து உள்ள போய் படுங்க அப்படின்னு கூட்டு போய் படுக்க வைப்பாங்க. ஃபுல்லா கணிதம் ஆய்வுல தான் நிக்கிறது பூரா டெய்லி. இன்னைக்கும் என் டேபிள்ல நான் உட்கார்ற இடத்துலையும் சரி, நான் வந்து பேசுற இடத்துலையும் சரி, அங்கங்க ஒரு 10 புத்தகங்கள் இருக்கும். அப்படி போய் உட்கார்ற நேரத்தில் ஒரு சின்ன விரிச்சு அதை பார்க்கணும். பார்க்கும்போது ஏதாவது ஒரு சென்ஸ் நமக்குள்ள வரும், நமக்குள்ள ஒரு அறிவு வரும். இது என்ன அப்படின்னு நான் இப்படித்தான் நிறைய எடுத்திருக்கேன். நிறைய விஷயங்கள் எனக்கு இறைவன் கொடுத்ததே அதுதான். அது வந்து ஒரு மாறுபட்ட நிலையா இருக்கணும், ஆனா அது மக்களுக்கு உதவக்கூடிய நிலையில இருக்கணும். அப்படித்தான் இந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய நிலையை எடுத்தோம். இந்த காலபுருஷ தத்துவம் தான் சார் வெறும் கட்டம் சார். நீங்க வெறும் கட்டத்துக்கு பலன் சொல்லி பாருங்க. இப்ப ரிஷப லக்னத்துல ஒருத்தன் பிறக்கிறான்னு வைப்போம். ரிஷப லக்னத்துல ஒருத்தன் பிறக்கிறான். இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவனுக்கு 4ஆம் இடம் என்பது சிம்மம். இதை யாருமே மாற்ற முடியாது இல்லையா? அப்ப இந்த 4ஆம் இடம் சிம்மம் என்பது சூரியனுடைய வீடு இல்லையா? இப்ப அப்படி லேசா கொண்டு வாங்களேன், இதை தாயார் ஸ்தானம்னு சொல்றோம். இப்ப அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். நீங்க நல்லா பாருங்க, ரிஷப லக்னத்துடைய தாயார் பிறந்த வீடு இருக்கு இல்லையா, அவங்க அப்ப தாய் வீடு, அது ஒரு நல்ல உயர்ந்த குடும்பத்திலிருந்து வந்திருப்பா. யாரு? ரிஷப லக்னத்துடைய தாயார். எங்க அம்மா அப்படி இல்லையே, எங்க அம்மா இப்படி இல்ல இருக்கு அப்படின்னா சரி, உங்க லக்கணம் தப்புடா அப்படின்னு போயிடும். அதே ரிஷப லக்னத்துல பிறந்தவனுடைய வீடு, அவன் ஒரு கூரை வீடா இருக்கட்டும், குச்சில் வீடா இருக்கட்டும், தகர வீடா இருக்கட்டும், ஓடு ஓட்ட வீடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஆனா ரிஷப லக்னத்துக்கார ஒரு வீடு கட்டுறான் அப்படின்னா
அந்த வீடு தான் அரண்மனை. அரண்மனை. அப்ப அவன் வீட்டுக்குள்ள அவ்வளவு அழகு பொருந்திய வீடா இருக்கும். அந்த வீதிக்குள்ள போனீங்கன்னா அடையாளம் சொல்றது அந்த வீட்டை சொல்லி தான் போகணும். எதுக்குள்ள? ரிஷப லக்னத்துல 4ஆம் இடம். ஏன்னா அந்த காலத்துல அரண்மனை அங்கதான் இருக்கு. மண்டபங்கள் இன்னொன்னு, அவன் வீட்டுக்கு பதிலே உன் வீட்டு பக்கத்துல தியேட்டர் இருக்கா அல்லது மண்டபம் இருக்கா அப்படின்னா கேட்டா சரி மண்டபம் இருக்குன்னு சொல்லுவான். இந்த அடையாளப்படுத்துதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப 4ஆம் இடத்தை பத்தி நீங்க நிறைய கொடுக்கணும்னா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த 6, 8, 12 இருக்கே அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் எடுத்துக்கிடுவோம் இதையும் எடுத்துக்கிடுவோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப 6ஆம் பாவத்தை சொல்லும்போது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் படித்த அறிஞர்கள், ஜோதிடத்தை உணர்ந்த பெரியவர்கள் 6ஆம் இடம் வழுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அதுல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் 6ஆம் பாவம் வழுக்கலாமான்னா யாரும் வழுக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எதிர்மறை ஒண்ணு இருக்கு. வழுக்க கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கும் விஷயம். அப்ப வழுக்கலாமா? என்ன பொறுத்தப்பட்ட அது வழுக்க கூடாது. ஏன்னா இப்ப ஒரு சாதாரணமா வச்சுக்கிடுவோமே, ஒரு லக்னாதிபதி போய் 6ல உட்கார்ந்துடுறாரு. லக்னாதிபதி 6ஆம் பாவத்துல உட்கார்ந்துடுறாரு. இந்த லக்னம் 6ஆம், இப்ப ஒரு விஷயத்த நீங்க நல்லா பார்க்கணும். ஒரு பாவத்தின் தன்மையை நீங்கள் அறிய வேண்டுமானால், ஏன்னா ஒரு பாவத்தினுடைய தன்மையை நீங்க அறிய வேண்டுமானால் அல்லது உணர வேண்டுமானால் அதற்கு 8ஆம் பாவத்தை பார்த்தால் தான் அதில் தெரியும். அப்ப ஒரு பாவத்தினுடைய ரகசியம் எந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு? அதற்கு 8ஆம் பாவத்துக்குள்ள இருக்கு. இத முத எடுத்து கொடுத்தது யாரு? எப்ப? 93ல என்னுடைய மாணவர்களுக்கு முத இதாண்டா இப்படித்தாண்டா இருக்கு. அதுல ஒருத்தர் என்ன செஞ்சுட்டான், இப்ப அதை லேசா பாருங்களேன். இப்ப இதுலயே இன்னொரு நான் கேள்வி வைக்கிறேன். யாராவது விவரம் தெரிஞ்சா நீங்க எடுத்து கொண்டு வாங்க. இல்லையா அதை என் மாணவர்களுக்கு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இப்ப மேசம் என்பது காலபுருஷனுடைய முதல் வீடு. பிறக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய அடையாளமே எதுனா மேசம் தான். எல்லா ஆத்மாக்களுக்கும் மேசம் தான் அடையாள வீடு. ஆனா இதுல 2 விதமா பிரிக்கிறாங்க. ஆண் பெண்ணு பிரிக்கிறோம். ஆண் பெண்ணு பிரிக்கிறோம். ஆமா, ஆண் பெண்ணு பிரிக்கிறோம்ல. விண்ணும் மண்ணும் சேர்ந்து விளைவிப்பதை உண்டு உயிர் வாழும் உயிரினங்கள் அனைத்துமே சமம் என்ற சமதர்மத்தை நம்ம இங்க போதிக்கும் போது ஆண் பெண் பேதம் வந்துடும். வானம் பொழிகிறது, பூமி பொழிகிறது. அப்ப ஒரு ஆண் என்று இருந்தால் ஒரு பெண் இருக்கணும். இது இல்லைன்னா சந்ததி விருத்தியே வராது. அப்ப சந்ததி விருத்திக்கு 2 பேருமே இருக்கணுமே. அப்ப ஆணும் நெருப்பு ராசியில் இருக்கான். இப்ப மேசம் நெருப்பு ராசி இல்லையா? அதுவும் ஆண் ராசி. அதற்கு சப்தம ஸ்தானத்தை என்ன சொல்றான்? துலாத்தை போய் ஆண் ராசின்னு தான் வச்சிருக்கான். அப்ப நீ ஏன் சப்தம ஸ்தானத்தை போய் கலஸ்தர ஸ்தானம் சொல்ற? இல்லையா? நான் கேட்கிற கேள்விக்கு சரியான இதுக்கு வரணும். ஆனா இதெல்லாம் நாங்க எடுத்துட்டோம். அப்ப சப்தம ஸ்தானத்துல தான் இருக்காங்களா அப்படின்னா இல்ல. அது ஒரு ஆண் ராசி. ஆணாங்கன்னு இணைக்க முடியுமா? அப்ப பெண் ஆண்மை தன்மையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? அவளுக்கு அச்ச மனம் நாணம் பயிர்ப்புன்ற 4 குணம் இருக்கணும். அப்பதான் அவ பெண். அப்ப இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு ஒரு குடும்பத்தையே தாங்குற சக்தி பெண்களுக்கு இருக்கு. ஆண்களுக்கு நிகராக பெண்கள். இந்த மகளிர் தினத்தை பத்தி பேசுறோம். இன்னைக்கு மகளிர் தினம் எங்க பார்த்தாலும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுல வரும்போது எஃப்எம்ல போட்டா, அதாவது பெண்களுக்கு அத என்னமோ தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. மகிழ்ச்சியா என்னமோன்னு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்க. நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த பெண்ணினுடைய தன்மை ஆணுக்கு நிகராக அந்த ராசி மண்டலத்துல பெண்ணை எங்கே இருந்து எடுப்பது? சிந்திக்கணும். எல்லாமே அவன் சொல்றான்னு கண்ண முடிக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆனால் மேச லக்கணம் அப்படின்னு சொல்றோம். லக்கணம் உதயமாகுது. லக்கணம் எப்படி உதயமாகுது? இந்த மேச லக்கணம் உதயமாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானம் என்பது தனுசு. தாயார் ஸ்தானம் எது? கடகம். இப்ப தகப்பனாருடைய 12ஆம் இடம் எது? விருச்சிகம். தாயாருடைய 5ஆம் இடம் எது? விருச்சிகம். இங்கதான் தகப்பனாருடைய அயனசேன போகத்திற்கு தாய் இணங்குகிறாள். அங்கே 5, 12 கூடுகிறது, உல்லாச செல்லம் ஆகிறது. அங்கே உதயமாகக்கூடிய கருவனுடைய வெளித்தோட்டம் தான் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடியை கட் பண்ணோடனே மேசம் உதயமாகுது. இப்ப மேசம் உதயமாயிடுச்சு. அப்ப இந்த மேசத்தினுடைய சூட்சுமம் எங்க இருக்கு? அதற்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்துல தான் இருக்கு. அதான் 8ஆம் இடம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுடைய இப்ப பிறந்துட்டான், வளர்றான், செய்யறான். ஆயுள் பலம் இல்லாம என்ன செய்ய முடியும்?
நீங்க முதல் லக்கணத்தை எடுத்தோன்னு என்ன செய்யணும், அவனுக்கு ஆயுள் பலம் இருக்கான்னு பார்த்துட்டு தானே பலனே சொல்லணும். அந்த காலத்துல நீங்க ஜாதகம் பெரியவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. நாம போய் ஒரு ஜாதகத்தை வச்சோடனே, அம்மா ஐயாவுக்கு ஆயுள் பலம் சூப்பர் அட்வான்ஸ், ஆயுள் பலம் நல்லா இருக்கு, அது சொல்லிட்டு தான் அடுத்து பலனே சொல்லுவாங்க. அப்ப அவன் ஒரு எழுதியிருக்கான், ஒரு கருவறையிலிருந்து வெளியே வந்த உடனே ஒரு குழந்தை இறந்துருது. இப்ப இத போய் நம்ம போய் ஐயோ இறந்துச்சுன்னு அழுகலாமா? இல்ல, அது கர்மவனே அதோட முடிஞ்சுச்சு. அடுத்து இங்க வந்து எந்த பாவத்தையும் செய்யாம அதோட போயிருச்சு அப்படின்றது சந்தோஷப்படணுமே ஒழிய, ஐயோ என் குழந்தை இறந்துச்சுன்னு வருத்தப்படக்கூடாது. 80 வயசு ஒருத்தர் இருக்கான், 100 வயசு வரைக்கும் இருக்கான், அவன் செஞ்ச நன்மை தீமையில நம்ம பட்டியல் இருக்க வேண்டியது இருக்கு. ஆனால் ஆயுள் பலத்தை வச்சு ஒரு லக்கணத்தினுடைய ஆயுள் பலம் 8ஆம் இடம். அப்ப கேஷுவலா பாருங்களேன், இந்த 6ஆம் இடம் அப்படின்றது 6ஆம் இடத்துல நீங்க பிரிச்சு பார்க்கணும். எப்படின்னா, நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் அப்படின்றத 4 விதமா ராசி மண்டலத்தை பிரிச்சு வச்சிருக்கான். 6ஆம் பாவம், ஒருத்தருக்கு 6ஆம் பாவம் இருக்கு, அவனுக்கு உனக்கு நோய் வரும், கடன் வரும், வழக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அப்ப குறிப்பிட்ட நிலை, அப்ப நோயின் தன்மையை எப்படி சுட்டி காட்டும் 6ஆம் பாவம்? அப்ப 6ஆம் பாவம் அக்னி ராசியோடு, நெருப்பு ராசியோடு சம்பந்தப்பட்டால்தான் அது நோய். அதே நிலத்தத்துவத்தோடு சம்பந்தப்பட்டால் அவன் நல்ல உழைப்பாளி, ஹார்ட் ஒர்க்கர். அதே 6க்குடையவர் காற்றாசியோடு சம்பந்தப்பட்டால் அது வழக்கு. அதே 6க்குடையவர் ஜலராசியோடு சம்பந்தப்பட்டால் அது கடன். இதை நல்லா பிரிச்சுக்கணும். அப்ப which one planet connected with the earth side, லக்னம் வந்து 6ஆம் பாவத்தோட சம்பந்தப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நல்ல உழைப்பாளி. அதுக்காக அவன் எல்லாத்துக்குமே நோய் வரும், யாருக்குமே நோய் இல்லாமல் இல்ல. ஒவ்வொரு லக்கணத்தையும் நீங்க எடுத்தீங்கன்னா அதற்கு 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் இந்த அவஸ்தையை கொடுக்கத்தான் செய்யும். ஒரு ஜாதகத்தை கன்ஃபார்ம் பண்ற ஒருத்தன் வந்தான், கும்ப லக்கணத்துக்குள்ள 00 டிகிரி 48 மினிட்ஸ் 28 செகண்ட்ல உள்ள போயிருக்கு. அவன் இவ்வளவு காலமா வந்து கும்ப லக்கணம்னு போட்டு எடுத்திருக்காங்க. அவனுக்கு 41 வயசாச்சு. அவன் வந்தான், என்னப்பா லவ் மேரேஜ் பண்ணியா? அவனு கல்யாணமே ஆகல சாமி அப்படின்ட்டான். என்ன, எனக்கு அந்த காலத்துல இருந்து அப்படித்தான். கும்ப லக்கணம்னா கேட்பேன், டேய் அவன் எவ்வளவு பெரிய வயசா இருந்தாலும் சரி லவ் மேரேஜ் பண்ணியா? அவனா இல்லையே, அப்போ உன் ஜாதகம் தப்பு வா. அந்த கான்பிடன்ட் நம்மகிட்ட இருக்கணும். சரி, இவன்கிட்ட கேட்டேன், டே கும்ப லக்கணம் அப்படின்னா 6ஆம் இடம் ஜலராசி, லக்கணம் காற்றாசி, இது ரெண்டும் சேர்ந்தா வீசிங். அப்ப சளி தொல்லை, ஆஸ்மா, வீஸ்னோபிலியா இந்த மாதிரி உனக்கு எதுவும் அப்பப்ப ஏதாவது வந்து போதாடா? இல்ல சாமி. அப்படியே இறக்கு மகர லக்கணத்துல, சரி அடிக்கடி வயிற்று உபாதை இருக்கா உனக்கு? செரிமான கோளாறு இருக்கா? டைஜஷன்? சாமி ஆரம்பத்திலிருந்து அதுதான் சாமி. இப்ப போடு நீ மகர லக்கணம்டா. இந்த சின்ன விஷயத்துக்குள்ள போயிட்டு நீ கும்பலக்கணம் தான் பலன் எல்லா பேரும் பலன் சொல்லி அவன் ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். கடைசி கல்யாணமே முடிக்காம போயிட்டான். எப்படி இருக்கும்? அதோட ஒருத்தன் வந்தான். எப்படின்னா, இப்ப 6ஆம் பாவத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கடகலக்கணம் புனர்பூச நட்சத்திரம், கடகலக்கணம் புனர்பூசம். அவன் குரு போய் மேசத்துல அசுபதி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கு. இந்த கேது எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? தனுசுல போய் உட்கார்ந்துருக்காரு. இருக்கட்டும். இப்ப என்னன்னா, இந்த கடகலக்கணத்துக்கு குரு யாரு? 6க்குடையவர், இன்னொன்னு பாக்கியாதிபதி. 2 அதிகாரம் வாங்குறாரா? இப்ப கான்பிடண்டா நம்ம ஒரு விஷயத்த, இவனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. உனக்கு கல்யாணம் இருக்குன்னா தான் பேசணும். சரி, இவனுக்கு 2ஆம் கல்யாணம் நடக்கும்ன்றது கான்பிடண்டா பேச வேண்டாமா? அப்ப இது ஜோதிடத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்ல, இவனுக்கு முதல் கல்யாணம் இல்ல 2வது கல்யாணம் தான் நடக்கும் அப்படின்னு பேரண்ட்ஸ்ட சொல்லணும். பேரண்ட்ஸ்ட, அம்மா இவனுக்கு 2வது கல்யாணம் இருக்கு, இதை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதையே அப்ப ஆய்வு பண்ணி எப்படி தூக்கணும்னா, இந்த எல்லாத்துக்கும் 2வது கல்யாணம்னா, ஏன் உனக்கு 2 கல்யாணம் இருக்கு 2வது கல்யாணம் பண்ணணும்னா, அவன் ஆஹா முதல் பொண்டாட்டி ஒண்ணு பண்ண 2வது ஒண்ணு வருமா அப்படி அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். என்ன படுவா கொத்தி விடுவேன் வா. இதே இது பொம்பளை பிள்ளை ஜாதகத்தை எடுப்போம், பிள்ளைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவளுக்கு அதே மாதிரி 2வது திருமணம். இந்த 2ஆம் திருமணம்ன்றது நீங்க எப்படி எடுப்பீங்க? இப்ப ஜென்ம லக்கணத்துக்கு ஜென்ம நட்சத்திரநாதன் 9 குடையவனாக இருந்தால், இப்ப எடுத்துக்கிடுவோம் 9 குடையவன் யாரா இருக்கட்டும், ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதன் 9ஆம் பாவத்தோடு சம்பந்தப்பட்டாலும் சரி 9 குடையவனாக இருந்தால் அவனுக்கு முதல் தாரம் தங்காது, 2வது கல்யாணம் மஸ்ட். ஒடிச்சு சொல்லணும்.